Hi viewers, வணக்கம் and welcome to CMCY YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க லேட்டஸ்ட்டாக நம்ம கார் வாங்கியிருக்கோம் ஷிஃப்ட்டு VXI ஆப்ஷனல். ஸோ அந்த காரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் இல்லை, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஷிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. LXI, VXI ஆப்ஷனல், ZXI ப்ளஸ் 5 ஆப்ஷனல் இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா VXI ஆப்ஷனல் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ அதோட ஃப்ரண்ட் லுக்கு தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ இதில் நான் ஆக்சுவலாக எந்த அசசரி எதுவுமே ஃப்ரண்ட்டில் நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் VXI ஆப்ஷனல் வாங்கினீங்கன்னா இது அப்படியே வந்துடும். நீங்கள் டாப் அண்ட் ZXI அதெல்லாம் போனீங்கன்னா இதில் கொஞ்சம் இந்த குரோம் ஃபினிஷு, முன்னாடி ஒரு குரோம் லைனு, அந்த DRLs இதெல்லாம் வரும். அதெல்லாம் நான் இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரில்லு. ஸோ க்ரில்லில் நான் சொன்ன மாதிரி டாப் எண்ட்லாம் போயில உங்களுக்கு குரோம் ஃபினிஷிங்லாம் வரும். இது பிளெயின் பிளாக் தான். இதுவே பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பெரும்பாலும் என்னோடய இது பார்த்தீங்க அப்படின்னா நான் பெருசாக வண்டியோட லுக்குக்கெலாம் எதுவும் பெருசாக ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்கல. ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு விட்டுட்டேன். லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு LXIலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டட் லைட்ஸ் வந்துடுது. இது வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டரு. இதே இது நீங்கள் டாப் அண்ட் ZXI ப்ளஸ்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு DRL வருது. ஆக்சுவலாக நமக்கு வந்து இங்கே ஒரு குரோம் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு நீங்கள் ZXI போனீங்க அப்படி இதுக்கு அடுத்த வேரியன்ட் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு DRL லைட்டு அந்த கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லைட்ஸ் வந்துடுது. ஸோ லைட்டோட விசிபிலிட்டி இதெல்லாம் நம்ம போக வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோ நம்ம வீலாகலாம் பண்ணிலாம் நான் சொல்கிறேன். நைட் ட்ராவல்லாம் இன்னும் ரொம்ப தூரம் போகலை, அதனால் லைட்டோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் தெரியல. அண்டு இதில் நான் இதில் முன்னாடி போட்டிருக்கிறதுல ஒரே ஒன்று தான் என்னென்னா ஃபாக் லேம்ப் மட்டும் நம்ம வந்து அசசரி நான் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். கம்பெனிலேயே போட்டேன், வெளியில் போடலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒயரிங்லலாம் எதுவும் கை வைக்க வேண்டாம், வெளியில் எட்டு போய் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா வாரண்ட்டி இல்லை கேரண்ட்டி இல்லைன்னு சொல்லிவிடுவாங்களே. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபாக் லேம்ப் மட்டும் அசசரியாக ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப் மட்டும் அசசரியாக கம்பெனிலேயே போட்டேன். அடுத்து ஃப்ரண்ட்டில் ரொம்ப முக்கியமானது இன்ஜினு உள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் இருக்குது நம்ம ஷிஃப்ட்டில். பழைய ஷிஃப்ட்லாம் 4 சிலிண்டர் இன்ஜின். இப்போ லேட்டஸ்ட்டில் 3 அதை வந்து அப்டேட்னு சொல்ல முடியாது, அப்டேட்டில் டீக்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சிலிண்டர் எடுத்துட்டாங்க, எல்லாம் காஸ்ட் கட்டிங் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு அதனால் இது நான் ஓட்டின வர இது ஆட்டோமேட்டிக்கு. நான் அன்றைக்கே ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் 70-80 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். எனக்கு ஒன்றும் பெருசாக அது இதுவாக இருக்கிற மாதிரி தெரியல, அது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரில. ஓகே, பவர்லாம் டவுனாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல. நாங்கள் 5 பேர்லாம் போனோம், நல்லா தான் இருக்குது வண்டி. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டியோடைய சைட் வியூ. ஸோ ஒரு டோர் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா தூரமாக கொஞ்சம் பின்னாடி போங்க அப்போ தான் தெரியும். டோர் வந்து நமக்கு 90 டிகிரி திறக்கலை, ஒரு 80 டிகிரி திறந்துருக்கு. பட் இந்த வேகனார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க 90 டிகிரி வரை திறக்கும், உள்ளே ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இதில் வந்து ஃப்ரண்ட் டோர் ஒரு 80 டிகிரி திறந்துருக்கு, பின்னாடி டோர் ஒரு 70 டிகிரி திறந்துருக்கு. பட் ஏறி உட்கார்றதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. டயர் வந்து பார்த்திங்கன்னா 165/80 R14 டயர் தான். ஸோ இந்த மிரர் பார்த்திங்களா, இது வந்து அட்ஜஸ்டபிள் மிரர், அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம், ஃபோல்டும் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள். ஸோ இது VXIக்கும் VXI ஆப்ஷனலுக்கும் ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெயினான டிஃப்ரெண்ட். VXIயில் வந்து உங்களுக்கு இந்த இது ஃபோல்டிங் வராது, ஆட்டோ ஃபோல்டிங் கிடையாது, எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் வராது. இந்த VXI ஆப்ஷனில் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் உண்டு. நம்ம பட்டன் நமக்குன்னா இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதுதான் சைடில் இருக்கிற சேஞ்சு. அப்புறம் இது ரெக்வஸ்ட் சென்சாரும் உண்டு, அந்த சைடு டிரைவர் சைடும் உண்டு, இந்த சைடும் உண்டு. பட் நான் இதை இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஆக்சுவலாக இன்னும் சொல்லணும்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. இந்த ரெக்வஸ்ட் சென்சார் உங்களை யாருக்காவது எப்படி இதை எனேபிள் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த புது ஷிஃப்ட்டில் எனக்கு பிடிச்சதே இந்த பேக்கில் இருக்கிற இந்த லைட் செட்டப் தான். இந்த லைட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக டிசைனாக இருக்குது. பட் உள்ள ஹாலஜன் தான் நினைக்கிறேன், LEDலாம் கிடையாது. பட் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு இதில் கேமரா வந்து நான் அசசரியாக போட்டிருக்கேன், நான் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு VXI ஆப்ஷனில் கேமரா வராது, ஈவன் ZXIயில் கூட கிடையாது. ZXI ப்ளஸ் போனீங்கன்னா மட்டும் தான் கம்பெனிலேயே டேரெக்டாக கேமரா. இது நான் போட்டிருக்கேன் கேமரா எக்ஸ்ட்ராவாக. பூட் ஸ்பேஸ் பார்ப்போமா, இதில் இங்கே ரெக்கார்ட் சென்சார் இருக்குது உள்ள. நமக்கு இதிலேயே ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பூட்டை. ஸோ இது வந்து பார்ஷல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க, இதுலேயே நமக்கு கயிறும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எடுத்து இப்படி போட்டுக்கிட்டோன்னா இப்படி மேலே தூக்கியில் அதுவும் சேர்ந்து தூக்கிடும். ஓரளவுக்கு டீசெண்டான பூட்டுங்க, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது பூட்டு. நம்ம ஒரு 4-5 பேர் போனால் லக்கேஜ் கேரி பண்ணிக்கலாம். அண்டு இன்னொன்று
இதில் ஸ்பேர் டயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சேம் 165/80 R14 டயர்ஸே கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே லைட்டு வராது பூட்டில். அண்டு அந்த ஜாக்கி அதெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க சைடில். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இந்த ஜாக்கி ஸ்டெப்னி இது மாற்றுறதுக்கு, ஸ்டெப்னி மாற்றுறதுக்கு ஜாக்கி அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பூட்டில் வந்து நமக்கு இந்த சைடில் ஒரே ஒரு ஹூக்கு குத்துருக்கு. ஏதாவது நம்ம இங்கே கேரி தொங்க விடணும்னா, ஏதாவது பேக் ஏதாவது தொங்க விடணும்னா தொங்க விட்டுக்கலாம். பேக்கில் டீஃபாகர் லைன்ஸ் மட்டும் வருது, தெரியுதுங்களா? டீஃபாகர் லைன்ஸ் எதுக்குன்னா, அதான் நம்ம ஃபாக் ஆச்சு பனி பிரதேசத்தில் போயில ஃபாக் ஆயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது. ஸோ லைன்ஸ் வருது. நோ வைப்பர், நோ வாஷர். இதில் உண்மையிலே வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னா VXi தான். இதுக்கு முந்தின வேரியண்ட் தான். நான் VXi ஆப்ஷனல் ஒரு எக்ஸ்ட்ரா 30,000 எக்ஸ்ட்ராவாக இதுக்கு போட்டு வாங்கினேன்னா சில கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்க்காக. அது இருந்து கண்டிப்பாக தேவைன்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு அது தேவைன்னு தோணுச்சு, அதனால் வாங்கினேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா VXiயே வந்து வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான். ரூஃப் ரெயில்ஸ் இல்லை, இதுவாக கூட இல்லை. அதாவது யூஸ் பண்ண முடியாமல் டிசைனுக்காக வச்சுருப்பாங்களே ரூஃப் ரெயில்ஸ், அந்த ரூஃப் ரெயில்ஸ் கூட இல்லை. அவங்க எனக்கு என்னெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ரெயின் வைசர் இருக்குது பார்த்தீங்களா, இது அவங்க போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக PVC ஃபுல் மேட்டு, அப்புறம் மேட்டு நார்மல் மேட்டு, அதுக்கப்புறம் கீழே அண்டர்பாடி பெயிண்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு வந்து டிஃபால்ட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து அலாய் வீலு, நார்மல் வீலு, அலாய் கிடையாது. கவர் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், R14. இப்போ நம்ம அடுத்து உள்ளே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பேக் சீட் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கோ பேசஞ்சர் சீட் இருக்குது பார்த்தீங்களா, டிரைவர் சைட் கோ பேசஞ்சர் சீட்டு, அதை ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். நான் ஒரு 5.8 5.9 இருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என் முட்டி வந்து அதில் இடிச்சிட்டு தான் இருக்குது. கேப் இருக்குது, பட் அவங்க ஃபுல்லாக தள்ளி அவ்வளோ தூரம் யாரும் தள்ளி வைக்க மாட்டாங்க. அதனால் நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் இதில் வச்சேன்னா என் முட்டி கொஞ்சம் இடுக்க தான் செய்யுது. அண்டர் தை சப்போர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% இருக்குது, ஒரு 30% இல்லை. அண்டு இதில் இன்னொன்று என்னென்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. இங்கே வாங்க பக்கத்தில் வாங்க காட்டுறேன். சின்ன ஹெட்ரெஸ்ட்டு தான், சின்ன ஹெட்ரெஸ்ட்டில் அட்ஜஸ்டபிள் இல்லாமல் நார்மல் ஹெட்ரெஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்ததுலலாம் ரொம்ப இதோட சின்னதாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணல இது ஓகே. இப்போ நான் சாஞ்சிக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான். அண்ட் 3 பேர் உட்காரலாமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் அங்கே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இவ்வளோ இடம் இருக்குது. நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற ஆள். ஸோ என்ன மாதிரியே இன்னொரு ஆள் உட்காரலாம், இல்லை அது கூட இன்னொரு கிட்டு கூட உட்காரலாம். ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பட் ரொம்ப லாங் டிரைவ் கஷ்டம். கிட்டுன்னா ஓகே, 3 நல்ல வெல் பில்ட் அடல்ட்டெலாம் உட்காந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு டோர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது பவர் விண்டோஸ். பவர் விண்டோஸில் சைடு மிரர் மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள், இந்த பட்டன் நமக்குன்னா மடங்கிடுச்சா. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பட்டன்னு அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டன். அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், திரும்ப க்ளோஸ் ஆகுது. 2 சைடுமே ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இதுதான் வந்து VXiக்கும் VXi ஆப்ஷனலுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சென்டர் லாக் பட்டன் இங்கே இருக்குது. அப்புறம் பவர் விண்டோ லாக் பட்டனு, 4 விண்டோஸும் பவர் விண்டோஸ் அது இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், VXiக்கும் VXi ஆப்ஷனலுக்கும் இந்த டிஃப்ரெண்ட் வந்து இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VXiயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த VXi ஆப்ஷன் போனால் தான் வந்து இந்த சுவிட்சு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ரிமோட் கீ மாதிரி கொடுத்துட்றாங்க. இதில் லாக் அன்லாக் மட்டும் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீ போட தேவையில்ல. அந்த சாவி உள்ளே இருந்தால் போதும், நம்ம இந்த பட்டனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து VXi. அதில் VXiக்கும் VXi ஆப்ஷனுக்கும் இருக்கிற அனதர் டிஃப்ரெண்ட். இங்கே கொஞ்சம் பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் இன்ஜின் ஆன் ஆஃப். அதாவது நம்ம இதை ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா டிராஃபிக்கில் நம்ம ரொம்ப நேரம் ஐடில் இருந்தோம்னா இன்ஜின் அதுவே ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம கிளச்சை மிதிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டார்ட் ஆகிடுது. இது ஃபாக் லேம்ப்கான பட்டன். இது ஹெட்லைட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி. இப்போ பின்னாடி லோடு இருந்துச்சுன்னா லைட் கொஞ்சம் மேலே கீழே ஏறி இறங்கும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம அதுக்கு தேவையான மாதிரி ஏற்றி இறங்கிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸ்டீரிங் கவர் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அவங்களே, டிஃபால்ட்டாகவே அந்த இதுலேயே பேக்கேஜ்லேயே போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா RPM மீட்டர் அண்டு நடுவில் ஒரு சின்ன டிஸ்பிளே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறது. இது நமக்கு ஸ்பீடோ மீட்ரு. ஸோ இந்த டிஸ்பிளேயில் வந்து நமக்கு வந்து ஒரே பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக காமிக்கிறேன், தெரியுதா? அதில் எவ்வளோ ஆவரேஜ் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே இது லெஃப்ட் சைடில் அமுக்கணும்னு வச்சுக்கோங்க, மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இதுவரை நம்ம 135 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. ட்ரிப் A ட்ரிப் B அந்த டீட்டெயில்ஸ் வருது, அவ்வளோதான். ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கு. அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு கிடையாது, அதுக்கு டெட் பெடல் கொடுத்துருக்குறாங்க. அங்கே காலை நம்ம வச்சுக்கலாம். இது பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர்.
ஸோ நல்ல பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க, வச்சு அமுக்கிறதுக்கு அதுக்கெலாம் நல்லா வசதியாகவே இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு அப்படியே என்னமோ ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் மாதிரியே இருக்கும். ஆனால் ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். பட் பார்க்குறதுக்கு மட்டும் அந்த அந்த சுவிட்சஸ்லாம் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஏசி ஆன் ஆஃபு, உள்ளே இருக்கிற ஏரையை ரொட்டேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஏசின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிட்டா டேரெக்டாக ஃபுல் ஏசி, ஃபேன் ஸ்பீடு ஃபுல்லாக அதுவே வந்துடுது. ஸோ டிஃபாகரு ஃப்ரண்ட்டில் ரியரில் நம்ம ஏசி வெண்ட்டு எங்கே வரணுமோ அந்த ஆப்ஷன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வண்டினா இதுக்கு முன்னாடி வந்த வண்டியெல்லாம் பார்த்துருப்போம்ல, நம்ம அந்த நாப் மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே. அது எல்லாமே சுவிட்ச் மாதிரி கொண்டு ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்து அதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் கிட்டத்தட்ட பலினோலலாம் இருக்கிற ஆட்டோமேட்டிக் கிளைமேட். இதுலேயே டாப் எண்ட் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக், அதாவது அடுத்த வேரியன்ட் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். இப்போ இந்த இடத்துல நமக்கு கூலு ஹீட்லாம் வர போய் அதில் டேரெக்டாக டெம்பரேச்சர் மட்டும் காமிச்சிட்டு இருக்கும். இதில் வந்து நமக்கு அப்படியே அந்த பட்டன் மாதிரி நம்ம வால்யூம்லாம் ஏற்றி இறக்குற இது மாதிரி அந்த மாதிரி காட்டுது. ஸோ நம்ம ஏசி ஆன் பண்ணி ஹாட்டு கூலு அதெல்லாம் வேணா ஏற்றி இறக்கிக்கலாம் மேலே கீழே. பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே ஏசிலேருந்து கீழே வந்தோன்னா யூஎஸ்பி சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு 12 வோல்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் அந்த அடாப்டர்லாம் வாங்கலை சார்ஜ் போடுறதுக்கு. ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, அதில் ஃபோன்லாம் வச்சுக்கலாம். இங்கே டீ கப்பு, ஜூஸ் கப்பு ஏதாவது வேணால் அதை வச்சுக்கலாம். அது நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, நியூட்ரல் டிரைவ் இது அவ்வளோதான். அண்டு அப்படியே பின்னாடி வந்தால் பிரேக்கிங், ஹேண்ட் பிரேக்கு, டிப்பு, குரோம் டிப்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. கீழேயும் நம்ம ஃபோன் வச்சுக்கலாம், இல்லை கீ வேணுமா எது வேணால் வச்சுக்கலாம். நான் கீ வச்சுருக்கிறேன். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வராது, ஹேண்ட் ரெஸ்ட்டு வந்து கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட் போனீங்கனாலும் இதே டிஸ்பிளே தான் இருக்குது. பட் டாப் எண்ட் போனீங்கன்னா நல்ல பெரிய டிஸ்பிளேயாக வந்து வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் டாப் எண்ட் போனால். இதுக்கு முன்னாடி விஎக்ஸ்ஐலேயும் இதே டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுசுகி கனெக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து நமக்கு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் வருது. அது என்னடா ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டி எங்கே நிற்கிது, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ தூரம் ட்ரிப்பு போயிருக்கு, ஒவ்வொரு ட்ரிப்பும் எங்கேருந்து எங்கே போயிருக்கு, எப்போ ரிட்டன் வந்துச்சு, டைமு, எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ, ஃபியூவல் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு, இது எல்லாமே நமக்கு ஃபோன்லேயே நம்ம அந்த சுசுகி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஃபோன்லேயே காமிச்சிடுறாங்க. அதுதான் அந்த சுசுகி கனெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் தான் கிடைக்குது, விஎக்ஸ்ஐயில் கிடைக்கல. ஐஆர்விஎம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. திஸ் இஸ் தட் ஐஆர்விஎம், மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக்கில் இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் கூட நமக்கு வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. சரி, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் இல்லை, டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் இருக்குது. ஆனால் அந்த சைடு டிக்கெட் ஹோல்டர் இதில் வித் ஒரு கிளாஸோடு வந்துடுது கோ பேசஞ்சர் சைடுக்கு. நமக்கு வந்து கண்ணாடி கொடுக்கல, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் நமக்கு டிரைவர் சைடு இந்த ஹேண்டில் கிடையாது. அதே இது அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. பாருங்களேன், அப்படியே நம்ம விட்டோன்னா டொம்முன்னு போய் அடிக்காமல் அப்படியே ஸ்மூத்தாக போவோம். பின்னாடியுமே 2 சைடுமே கொடுத்துட்டாங்க. 2 பேசஞ்சருக்குமே அந்த ஹேண்டில் உண்டு. நமக்கு டிரைவர் சைடு மட்டும்தான் கிடையாது. அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் டிரைவருக்கு, அதனால் கொடுக்கல. இப்போ நான் சொல்கிறேன், விஎக்ஸ்ஐ தான் வந்து பெஸ்ட்டு வேரியண்ட். உங்களுக்கு வந்து இந்த மிரர் ஃபோல்டபுள் வேணும், இந்த சுசுகி கனெக்ட் ஆப்ஷன் இது வேணும், நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், இந்த 3 ஆப்ஷனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் போய்க்கலாம். பட் இது இல்லாமையே வண்டி நல்லா தான் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு விஎக்ஸ்ஐலேயே வந்து ஒயர்லெஸ், அது சொல்ல மறந்துட்டேன், இது நமக்கு வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கிடைக்குது. விஎக்ஸ்ஐலையுமே ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ தான். ஸோ அதில் இருக்கிற அதே ஃபியூச்சர் தான் இதுலேயும் இருக்குது. நான் சொன்ன இந்த 3 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. இது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேரியண்ட்டுக்கு போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் விஎக்ஸ்ஐயே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நீங்கள் விஎக்ஸ்ஐயே கூட வச்சுக்கலாம் தாராளமாக. அதுவே வந்து வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான். சேஃப்டிக்கு சொல்ல மறந்துட்டில்ல, சேஃப்டிக்கு வந்து இதில் வந்து 6 ஏர் பேக் இருக்குதுங்க. 6 ஏர் பேக் தான். 1 2 அப்புறம் ஏதோ சொன்னாங்களே இங்கே 3 4. அப்புறம் சீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் 2 ஏர் பேக் வந்துடும். நமக்கு டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோடு வந்துடுது. இந்த அளவுக்கு சாஞ்சிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டிட்டு தூங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே சாஞ்சிட்டு இப்படி போட்டு படுத்து தூங்குனீங்கன்னா ஜாலியாக தூங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரை நான் வந்து ஒரு ப்ராப்பர் ரிவ்யூவர் கிடையாது, கார் ரிவ்யூவர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரை வண்டியில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க, படுத்துகிட்டே பேசினா ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை நான் உங்களுக்கு ப்ராப்பராக காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, என்னது ஆப்ஷன் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதாவது வேணும் தெரியணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஒருவேளை எனக்கே தெரியாத ஆப்ஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், அது எதாவது இருந்ததுன்னா கூட சொல்லுங்கள், நான் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.